بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. وما خلقت الجن والإنس إلا ليعبدون ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين. وقال النبي صلى الله عليه وسلم: الدنيا خلقت لكم وأنتم خلقتم للآخرة. صدق الله ورسوله. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வகிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அவர்களை முழுமையாக பின்பற்றிய அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபியங்கள், தபுஅத்தாபியங்கள், முஃமினான சாலிஹான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எங்கிருந்த போதிலும் சரியே, எப்பொழுதும் அல்லாஹ்வை மட்டும் அஞ்சி தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இறையச்சத்தையும் தக்வாவையும் நசீபாக்குவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இந்த உலகிலே இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்கள் என்னென்னெல்லாம் இருக்குதோ அத்தனைக்கும் சந்தர்ப்பங்களுக்கு சந்தர்ப்பம், நேரத்துக்கு நேரம் என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ அத்தனையுமே கண்காணித்து நிறைவேற்றி கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மட்டுமே இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான்: அல்லாஹு காலிகு குல்லி ஷைஇன் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் வகீல். எல்லா படைப்பினங்களையும் அவன் தனிமையாக படைத்திருக்கிறான். அவன் ஆரம்பம் இல்லாமல் எந்த ஒரு படைப்பையும், எல்லா படைப்பையும் அவன் தனித்தவனாக படைத்திருக்கிறான். அத்துணைக்கும் உரிய தேவைகளை அவன் விளங்கி நேரத்துக்கு நேரம், சந்தர்ப்பங்களுக்கு சந்தர்ப்பம் எப்படியெல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லா படைப்பினங்களும், அது வானபூமிகளாக இருக்கலாம், சூரியன் சந்திரன், மிருகங்கள், பறவைகள், இவை அவற்றையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்காணித்து ஹஃபீஸ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த எல்லா படைப்பினங்களையும் எதற்காக படைத்தான் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறிக்கொண்டிருக்கிறான். வல்லதி خلق لكم ما في الارض جميعا. இந்த பூமியில என்னையெல்லாம் படைத்திருக்கிறேனோ அத்தனையும் மனிதர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். மனிதன் அனுபவிக்கட்டும், லியன்தஃபிஉ பிரயோஜனம் அடையட்டும், மனிதனுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் இந்த மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான் என்பதையும் அல்லாஹ் கூறிக்கொண்டே இருக்கிறான். وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ
ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون. இந்த மனிதர்கள் ஜின்கள் இவற்றை நாம் படைத்தது எல்லாவற்றையும் அனுபவித்து நிரந்தரமாக வாழுவதற்கோ அல்லது அனுபவித்து விட்டு மரணித்து செல்வதற்கோ அல்ல. எல்லா படைப்பினங்களையும் மனிதனுக்கு கொடுத்தது அவன் என்னை வணங்க வேண்டும், லியஅபுதூன், என்னை வணங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், லியக்ரு பில் இபாதத்தி தௌஅன் அவ் கர்ஹா, விரும்பினாலும் வெறுத்தாலும் அல்லாஹ்வை வணங்கத்தான் வேண்டும். அது காபிர்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்காகத்தான் மனிதனை படைத்திருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்துகள் இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று அல் இபாதா அல் பதனியா, உடலால் செய்யக்கூடிய இபாதத். அவற்றை நாங்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம், அதில் கூடுதலாக கவனமும் செலுத்துகிறோம், நல்ல விடயம். ஆனால் இபாதத்தினுடைய இன்னொரு வகை இருக்கிறது, அல் இபாதா அல் கல்பியா. அதனை எங்களில் அதிகமானவர்கள் அறியாதவர்களாகவே இருக்கிறோம். உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத், மனிதனுடைய உள்ளத்தால் செய்கின்ற இபாதத். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அஷ்-ஷாத்திபி அபுல் ஹசன் அஷ்-ஷாத்திபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், மிஸ்காலு ذرة من أعمال القلب أفضل من مثاقيل الجبال من أعمال البدنية. அணுவளவு உள்ளத்தால் செய்கின்ற இபாதத் மலையளவு உடலால் செய்கின்ற இபாதத்தை விட அல்லாஹ்விடத்தில் வெயிட் கூடியது, மிகவும் பாரமானது என்று கூறுகிறார். ஒரு மனிதர் பஜார்ல இருக்கிறாரு, பஸ்ல இருக்கிறாரு, அவர் ட்ரெயின்ல இருக்கிறாரு. அவருடைய உடல் பஜார்ல இருக்குது, அவருடைய உடம்பு ட்ரெயின்ல இருக்குது. ஆனா அவருடைய உள்ளத்துல நினைச்சு கொண்டிருக்கிறார், யா அல்லாஹ், நீ எவ்வளவு ரஹ்மத் செய்கிறவன், உன்னுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது, என்னை மன்னிப்பாயாக. மனதால நினைக்கிறாரு, யா அல்லாஹ், எவ்வளோ தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாயே, எவ்வளோ சந்தர்ப்பங்களை நீ எனக்கு தந்து கொண்டிருக்கிறாயே, நான் உனக்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறேனே, என்னை மன்னித்திடு என்று மனதால நினைக்கிறார். இவருடைய கல்வியினுடைய இபாதத். இன்னொரு ஒரு மஸ்ஜிதில் இருக்கிறாரு, அவருடைய சிந்தனை, அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார். இவரை விட அந்த மனிதர் சிறந்தவர். மஸ்ஜிதிலே உடம்பிருக்க உள்ளத்தில் அல்லாஹ் இல்லாத மனிதரை விட உடம்பு பஜார்ல இருக்க உள்ளத்தில் அல்லாஹ் இருக்கின்ற அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தவராக இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய விடயத்தில் நல்ல ஆதரவு வைப்பதும், அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்துகளை சிந்தித்து மனதால் சந்தோஷப்படுவதும், அல்லாஹ் தஆலாவுடைய விதியை மனதால் நம்பி ஏற்று நடப்பதும், இவைகள் அத்தனையுமே கல்வியினுடைய இபாதத்துகள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு சம்பவத்தை விளங்கப்படுத்துகிறான். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அருமை அன்புக்குரிய மகனை அறுக்கும்படி அல்லாஹ்வுடைய ஏவல், நபிமார்களுடைய கனவு, அல்லாஹ்வுடைய வஹீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறார்கள். கனவு காண்கிறார்கள், மகனை அறுக்கும்படி எடுத்து செல்கிறார், மகனை அறுக்க முயற்சி செய்கிறார். முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை அறுக்குமாறு மனதால ஏற்றுக்கொண்டாரு, வெறுக்கல்ல, கபூல் செய்தாரு. அல்லாஹ்வுடைய கட்டளையே, ஏண்ட பிள்ளை ஒரு பக்கம் இருக்கட்டும், முயற்சி செய்கிறாரு, அறுக்க கிடைக்கல. அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை நிறைவேற்ற கிடைக்கல. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம் قد صدقت الرؤيا إنا كذلك نجزي المحسنين. ஏ இப்ராஹீமே அலைஹிஸ்ஸலாம், நீங்க அறுக்க முயற்சி செஞ்சு அறுக்கல்ல, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை உண்மைப்படுத்திட்டீங்க, மனதால ஏற்றுட்டீங்க.
கபூல் செஞ்சிட்டீங்க, முன் வந்தீங்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அமலை கபூல் செய்தான். وَفَدَيْنَاهُ بِذِبْحٍ عَظِيمٍ وَتَرَكْنَا عَلَيْهِ فِي الْآخِرِينَ. அவருக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்திலிருந்து ஒரு சிறந்த ஒரு அரும்பு பிராணியை கொடுத்தான். அவருடைய மனம் விரும்பியது, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றது. அவருடைய விருப்பம் பிள்ளையின் மேல் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்தார். அல்லாஹ் தஆலா சுவனத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பினான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வதரக்னாஹு ஃபில் ஆখিরিன். கியாமத் வரைக்கும் அவருடைய செயல் நடந்துதான் ஆகும். அவருடைய ஞாபகார்த்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் வரை அந்த அமலை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தினுடைய இபாதத். ஒரு மனிதர் வீட்டிலிருந்து வெளியே செல்கிறார், வானத்தை பார்க்கிறார். யா அல்லாஹ், இந்தளவு விசாலமான வானத்தை படைத்தவனே, உன்னுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது, என்னை மன்னித்தியா அல்லாஹ். இவர் சிந்திக்கிறார். ஒருவர் கடலோரம் போகிறார், பீச்சில் இருக்கிறாரு. இவருடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குது. பார்க்கிறவருக்கு இவர் கடலோரத்திலையும் பீச்சிலையும் இவர் நேரத்தை வீண் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரி விளங்குது. ஆனா இவரோ அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வை பற்றி சிந்திச்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனைத்தான் விரும்புகிறான், உள்ளத்தினுடைய இபாதத். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். எங்கள் எல்லாருக்கும் தெரியும், 3 பேர் பிரயாணம் போறாங்க. ஒரு குகையில இரவை கழிக்கிறாங்க. அந்த சமயம் ஒரு பாறாக்கல் வந்து அந்த வாசலை மூடியது. ஒரு மனிதர் அவருடைய அமலை வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். அவருடைய வியாபார விடயத்தில் அல்லாஹ்வோடு அவர் அமானிதமாக பேணி நடந்த விடயத்தை முன்வைத்து அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார். இன்னொருவர் அவருடைய பெற்றோருக்கு செய்த உபகாரம், அதனை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து துஆ கேட்கிறார். இன்னொரு மனிதர், மூன்றாவது மனிதர், இவர் என்ன செய்கிறார்? இவருக்கு மனது விரும்பிய ஒரு விடயம், இவர் பாவத்தின் பக்கம் போகக்கூடிய சந்தர்ப்பம், இவருக்கு விருப்பமான ஒரு பெண் பாவம் செய்ய முன் வந்தார். அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளத்தில் வந்தது. அல்லாஹ்வுக்காக அவர் அந்த ஆசையை வெறுத்தார். விரும்பியதை அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்தார். களவெடுக்க மனசு வந்துச்சு, அல்லாஹ்வுக்காக விட்டுட்டாரு. ஒரு பாவமான ஒரு பார்வையை பார்க்க மனசு சொல்லிச்சு, அவரை தடுத்து கொண்டாரு. பாவமான ஒரு பாவனை கிடைச்சிச்சு நண்பர்கிட்ட இருந்து, அல்லாஹ்வுக்காக இவர் மறுத்து வெறுத்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவருடைய அமலையும் அல்லாஹ் கபூல் செய்து அந்த பாறாங்கல் அகன்று விட்டது. மூவரும் வெளியே வந்தார்கள். இவர் என்ன செய்தார்? அமல் செய்தாரா? பாவம் செய்தாரா? ஒன்றும் செய்யவில்லை. இவருடைய உள்ளத்தால் விரும்பிய ஒன்றை அல்லாஹ்வுக்காக வெறுத்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்பினுடைய இபாதத். இறுதியாக ஒரு சம்பவத்தை இங்கே முன்வைத்து முடிவு பெற விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நசாயிலே வரக்கூடிய ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமயம் கூறினார்கள், யத்தலிஉ அலைக்குமுல் ஆன ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னah. சுவனவாதி ஒரு மனிதர் இப்பொழுது மஸ்ஜிதுக்கு வருவார். சஹாபாக்கள் பார்த்தார்கள். அங்கோ ஒரு மனிதர் வருகிறார். தாடியிலிருந்து தண்ணி, உதுவுடைய தண்ணி வடியுது. சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். அடுத்த நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே விடயத்தை கூறியதும் அதே மனிதர் உள்ளே வருகிறார். மூன்றாவது நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யத்தலிஉ அலைக்கும் ரஜுலுன் மின் அஹ்லில் ஜன்னah, சுவனவாதி ஒரு மனிதர் வருவார்.
வரக்கூடியவர் அவரே தான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் விருப்பமாக இருந்தது சுவர்க்கமே. சுவனவாதி என்று சஹாபாக்கள் அவர்களோடு மஸ்ஜிதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார். அவர் சுவனம் போவாரா? சஹாபாக்களுக்கு இது வேணும். அவரிடத்தில் என்ன அமல் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த சஹாபி போய் அவரிடத்தில் கூறுகிறார், எனது தந்தை என்னோடு கோபித்திருக்கிறார், 3 நாட்கள் வீடு செல்ல மாட்டேன், எனக்கு இடம் அளியுங்கள். அவர் அதற்கு இணங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்தால் 3 நாள் தங்குறார். முதல் நாள் பார்க்கிறார், இவருடைய அமல் சஹாபாக்கள் எந்த அமல்களை செய்தார்களோ அத்தனையுமே சமனாக இருக்கிறது. 2வது நாளும் பார்க்கிறார், 3வது நாளும் பார்க்கிறார், இவருடைய அமல்களோ எல்லா சஹாபாக்களை போன்றுதான் இருந்தது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது இந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுக்கவில்லை, தெரிந்து கொள்ள வேண்டுமே, என்ன என்று கேட்க வேண்டுமே. அந்த சஹாபியிடம் கேட்டார், உங்களுக்கு இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, உங்களிடத்தில் என்ன அமல் இருக்கிறது? அந்த சஹாபி என்ன தெரியுமா கூறினார்கள்? மா ஹுவ இல்லா மா ரஅய்த, நீங்க பார்க்கிற இந்த அமல் தான் எனக்கிட்ட இருக்குது. ஆனா غير اني لا اجد في نفسي لاحد من المسلمين غشا, ஏன்னா இந்த உள்ளத்துல எந்த முஸ்லிமை பத்தியும் தப்பு எண்ணம் இல்லை. யாரை பார்த்தாலும் நல்ல சிந்தனையோட பார்க்கிறாரு, யாரை பார்த்தாலும் அவர் நல்ல எண்ணம் வைக்கிறாரு. ஒரு பாவி போறாரு, தவறு செய்யறாரு, இவர் உள்ளத்தால நினைக்கிறாரு, அவருடைய இடத்துல நான் இருந்திருந்தா அவரோட மோசமாக இருந்திருப்பேனே, என்னுடைய இடத்தில் அவர் இருந்தால் நான் நல்ல இடத்தில், நல்ல குடும்பம், நல்ல ஒரு சூழல்ல வளர்ந்திருக்கிறேன், நல்ல நண்பர்கள், இந்த நிலைமை அவருக்கு கிடைச்சிருந்தா என்னை விட நல்ல ஒரு மனிதராக இருந்திருப்பாரே. நல்ல எண்ணம் உள்ளத்துல வச்சு கொண்டிருந்தாரு, வஞ்சகமே இல்லை. அவர் சொல்கிறார், ولا احسد احدا على خير اعطاه الله اياه, அல்லாஹ் எவருக்கும் கொடுத்த ஒரு கைரான நலவான விடயத்தை பார்த்து இவர் நல்ல ஒரு இடத்தில் இருக்கிறார், நல்ல ஒரு பதவியில் இருக்கிறார், நல்ல ஒரு வியாபாரம் செய்கிறார், நல்ல அவரை பற்றி மக்கள் நல்ல எண்ணம் வைக்கிறாரே, இதனை பார்த்து நான் பொறாமைப்பட மாட்டேன், நான் ஏற்ற விஷயத்தோடு நான் திருப்தியாக இருப்பேன். இதனைத்தான் அவர்கள் கூறினார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹாதா அல்லதி பலகத் பிக வஹிய அல்லதி லா நுதீக், இதுதான் காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு, இதுக்கு எங்களுக்கு சக்தி பெறவில்லையே. அவ்வாறு சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும் நீக்கி தள்ள வேண்டும். புனித ரமதானுடைய மாதம் எதிர்நோக்கி இருக்கிறது. உடலால் நோன்பு பிடிக்கிறோம், உடலால் தொழுகிறோம், சதகா செய்கிறோம். எங்கள் உள்ளத்தாலும் அமல் செய்வதற்கு நாம் இப்பொழுதே எமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம், முயற்சி செய்வோம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய உள்ளத்தையும் பிரகாசமாக வெளிச்சமாக்குவானாக. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தின் மூலம் எங்களுடைய உள்ளங்களை வெளிச்சப்படுத்துவானாக. பிறரை பற்றி நல்லெண்ணம் வைத்து நல்ல உள்ளத்தோடு மனதிருப்தியோடு அல்லாஹ்வை சென்றடைவதற்கு வல்ல நாயன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக, கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة